Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஜிலேபி மீன்ல தான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை வந்து மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ½ லெமனை வந்து ஜூஸ் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சால்ட் ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை. நெக்ஸ்ட் அதை வந்து ஃபிஷ்ஷில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜிலேபி மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற மசாலா வந்து அது மேலே நல்லா திக்காக போடணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷோட நல்லா ஒட்டும். பாருங்கள், ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ½ hour வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தவாவில் வந்து டோஸ்ட் மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் தவாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து ஃபிஷ் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். ஃபிஷ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வந்து அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே டைம்லேயே நம்ம 6 ஃபிஷ் கிட்ட நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே டர்ன் பண்ணி விட்டுட்டு திரும்ப கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைடும் வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.